அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற தலைப்பின் கீழ் ஆதாரமற்ற கட்டுக்கதைகளை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். இந்த கட்டுக்கதைகளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலும் கூட ஏராளமான கட்டுக்கதைகளை ஹதீஸ் என்ற பெயரிலே, மார்க்கம் என்ற பெயரிலே மார்க்க அறிஞர்கள் பரப்பி வருகிறார்கள். அந்த கட்டுக்கதைகளில் முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குன்னு கேட்டால், மௌலிதுன்னு நீங்கள்லாம் இப்போ மௌலிது ஓதிருப்பீங்க. சுப்ஹான மௌலித். இந்த சுப்ஹான மௌலித் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்காக எழுதப்பட்ட பாடல் என்று நினைத்து கொண்டு அதை நிறைய பேர் பக்தியோட பரவசத்தோடு படித்து வருகிறார்கள். அதனுடைய பொருள் தெரியாத காரணத்தினால அது ஒரு வணக்கம் என்று நினைத்து செயல்படுத்தி வருகிறார்கள். அந்த மௌலிதை எடுத்து பார்த்தீர்களேயானால் நிறைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம் என்ற பெயரில் நிறைய பொய்களை எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை ஆதாரமாக கொண்டு தான் உலமாக்களும் பயான் பண்ணுறாங்க. இந்த மௌலிது என்பது உண்டாகி 300 வருஷம் தான் ஆகுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு 1400 ஆண்டுகளுக்கு முந்தியது. ஆனால் ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட மௌலிதில் உள்ள கருத்துக்களை வைத்துக்கொண்டு மார்க்க அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அது நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு என்று சொல்லுகிற காட்சியை பார்க்குறோம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயார் ஆமீனா அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கருவில் சுமந்த பொழுது அந்த அது கதை எப்படி கட்டுறாங்கன்னு பாருங்க. அவங்களுடைய கருவில் அந்த குழந்தை உருவானது யாருக்கும் தெரியாதான். இந்த வயிறுலாம் பெருசாக போலையாம். அதாவது கரு உண்டாகாமல் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும். அவங்க பிரசவிக்கிற வரைக்கும் அவங்க வயிற்றில் கரு இருக்குங்கிறதே அது அல்லாஹ் தெரியாமல் ஆக்கிட்டான். ஏன் தெரியாமல் ஆக்கிட்டான் தெரியுமா? ஏதாவது பொறாமைக்காரர்கள் ரசூலுல்லாஹ் மேலே பொறாமைப்பட்டக்கூடாதான். இந்த மாதிரி ஒரு குழந்தை பெற்றுட்டா என்ன செய்யறேன்னு பொறாமைப்பட்டக்கூடாது. அல்லாஹ் அதை மறைச்சிட்டான். மௌலிதில் இருக்கு. எப்படி இருக்குன்னு கேட்டால், வலாத்துஹு யாரை பண்ணான்னு ஆரம்பிக்கும் ஒரு பாட்டு. அதில் எழுதி வச்சுக்கிறாங்க, வலாத்துஹு ஆமினத்துன் வலம் யஷூர் பிஹா அஹதுன் லி யுஹ்ஃபா அன் உயூனில் ஹுஸ்ஸதி. பொறாமைக்காரர்களுடைய கண்களில் இருந்து மறைப்பதற்காக வேண்டி ஆமினா அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் வயிற்றில் குழந்தை இருக்குன்னு யாருக்கும் தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு அந்த வயிறெல்லாம் பெருசாக போகாமல் ஒரு அதிசயமான முறையில் அல்லாஹ் அதை அவங்கள ரசூலுல்லாஹ் கருவில் உண்டாக்குனா. அதே மாதிரி பிரசவிக்கும் பொழுது எந்த விதமான வேதனையும் வலியும் ஏற்படவே இல்லை. இப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு இதெல்லாம் சிறப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மௌலிது கிதாபில் இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் குர்ஆனில் இருக்கிறதா, அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவங்களுடைய ஹதீஸுகள் இருக்குதா, அல்லது இந்த ஆமினாவுடைய காலத்தில் யாராவது நேரடியாக பார்த்துருப்பாங்களே அந்த மாதிரியான வயசில் உள்ளவங்க யாராவது அறிவிச்சிருக்கிறாங்களா என்று பார்த்தால் கிடையாது. இந்த 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிதாபில் அரபி மௌலிது கிதாபில் எழுதி வச்சதை தவிர இதுக்கு எந்த ஒரு சான்றும் கிடையாது. ஆனால் நம்ம திருமறை குர்ஆனை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இது கண்டிப்பாக உண்மையாக இருக்க முடியாது, இது பொய்யா தான் இருக்க முடியும்னு நம்மளே ஊகிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் படைத்த படைப்பு பெண்கள்லையே ரொம்ப உயர்ந்த இடத்துல ஒரு பெண்ணை அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் படைத்த பெண்கள்லையே முதல் இடம் யாருக்காவது கொடுக்கலாம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தான் கொடுக்கலாம். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படின்னு கேட்டால் 3வது சூராவில் 42வது வசனம். அதில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன். அகில உலகத்து பெண்களை விட மரியமே உன்னை அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான். மலக்குகள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல சொல்றாங்க, இது காலத்தில் மலாய்க்கத்து மலக்குகள் வானவர்கள் சொன்னார்கள், யா மரியமு மரியமே இன்னல்லாஹ் ஹஸ்தஃபாக்கி அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டான், ஒ தஹரக்கி அல்லாஹ் உன்னை தூய்மையாக்கி கொண்டான், ஒஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன் அகில உலகத்தில் இருக்கிற பெண்களை எல்லாம் விட உனக்கு முதலிடத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று வானவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட சொன்னதாக இந்த அத்தியாயம் 3:42 சொல்கிறது.
அதே மாதிரி அல்லாஹ் வந்து உலகத்தில் உள்ள மூமின்களுக்கெல்லாம் 2 பேரை மாடல்னு சொல்றான். நம்ம உண்மையான மூமினா இருந்தால் 2 பெண்களை அல்லாஹ் சொல்லி காட்டி இவங்க மாதிரி நீங்க நடக்கணும். ஒரு பெண் வந்து பிறவனுடைய மனைவி, இன்னொரு பெண் யாரு என்று கேட்டால் ஓ மரியம் இப்னத் இம்ரான் அல்லத்தி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை காத்துக்கொண்ட இம்ரானுடைய மகள் மரியமையும் மூமினானவர்களுக்கு அல்லாஹ் முன்னுதாரணமாக காட்டுகிறான். அவங்கள பத்தி நபகனா ஃபீஹி மிர் ரூஹினா, நம்முடைய ரூஹை அவரிடத்தில் நம்ம ஊதினோம். ஒ சத்தகத் பி கலிமாத்தி ரப்பிஹா ஒ குதுபிஹி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் வேதங்களையும் அந்த அம்மா வந்து உண்மைப்படுத்தினார்கள். ஒ கானத்து மினல் கானிதீன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட பெண்ணாக இருந்தார்கள் என்று அவங்கள சிலாகிக்கிறான். அவங்களுக்கு ஒரு குழந்தை அல்லாஹ் அவங்க வயிற்றில் கொடுத்தான். ஆமினாவை விட எல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை மடங்கு சிறந்தவங்க, உலகத்து பெண்களை எல்லாம் விட சிறந்தவங்க. ஆமினா அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க என்பதே கிடையாது, அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு சிறந்தவங்களா இருக்கிறாங்க. ஒரு தந்தையுடைய விந்தணு இல்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் உருவான ஒரு கருவை சுமந்து கொண்டார்கள். அவங்களுக்கு வேதனை இருந்துச்சானா இருந்துச்சுக்கிறான்ல. அதாவது வேதனை ஒரு ஆளுக்கு இல்லாமல் போறதா இருந்தா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் அந்த பிரசவ வேதனை இல்லாமல் போயிருக்கணும். ஏன் இல்லாமல் போயிருக்கணும்? அவங்க சிறந்தவங்க, உலகத்து பெண்களில் சிறந்தவங்க ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க கருவுற்ற விதமே வித்தியாசமானது. ஒரு ஆம்பளை சேர்ந்து அவன் மூலமாக உருவான கரு அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் ஒரு அல்லாஹ்வுடைய வல்லமை பிரகாரம் உருவான ஒரு கரு. அந்த கருவை சுமந்திருக்கும் போது அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா 19வது சூறாவில், மரியம்டே ஒரு சூறா இருக்கு குரான்ல, அதில் 23, 24 அல்லாஹ் சொல்லி கேட்டான் அஜாஹல் மகாலு, அந்த பிரசவிக்கிற வேதனை அவர்களை பேரிச்ச மரத்தடியில் கொண்டு வந்து நிப்பாட்டியது. அந்த வேதனை அவங்களுக்கு வேதனை இருந்துச்சு. அதாவது கருவை சுமந்து விட்டார்களே, ஆனால் அதிசயமான முறையில் கருவை சுமந்தாலும் சரி, அந்த பிரசவிப்பதற்கு என்று உள்ள வேதனை இருக்க, அந்த வேதனையிலிருந்து அவங்களே தப்பிச்சது இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆனால் மௌலிது கிதாபில் என்ன பண்றாங்கன்னா, ஆமினாவுக்கு எந்த வேதனை இல்லாம அல்லாஹ் வந்து அந்த குழந்தையை பிறக்க செஞ்சான். இதெல்லாம் என்னன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு சிறப்பு சேர்க்கிறாங்களாம். இதுல மௌலிது வந்து ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்கிறது. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, நான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பிறந்த அன்னைக்கு, ரசூலுல்லாஹ் மக்காவில் பிறக்கிறாங்க, பிறந்த அன்னைக்கு உலகத்தில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு ஒரு பட்டியல் போடுறாங்க அந்த மௌலிது கிதாபில். மௌலிதில் அதுவும் வருது. எப்படி வருது? மின் ஹைபத்தில் மௌலிதி கிஸ்ரா கதா கசீர கல்பின் ஃபீ துஹூலின் வஹார் அப்படின்னு ஒரு பாட்டு வருது மௌலிதில். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, முகமது பிறந்ததை கேட்ட உடனே நடுநடுங்கி போய் கிஸ்ராங்கிறவன் என்ன ஆயிட்டான்னா பயங்கரமா குழப்பத்தில் ஆயிட்டானா. ஆஹா, இந்த ஆள் பிறந்துட்டாரே, நமக்கு எது என்ன ஆகுறதுன்னு சொல்லி கிஸ்ராங்கிறவன் யாரு? ஈரான் நாட்டினுடைய மன்னர், ஈரானுடைய சக்கரவர்த்தி வந்து ரசூலுல்லாஹ் பிறந்த செய்தியை கேட்டவுடனே ஆடி போயிட்டான் அப்படின்னு மௌலிதில் எழுதி வச்சுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மக்காவில் பிறக்கிறாங்க, அவனுக்கு ஈரான்ல இருக்கிறவனுக்கு தெரியுதுன்னா அவன் பெரிய ஆளா இருக்கான். இப்ப பார்த்தா அவனுக்கு என்ன வகை வந்து தெரியல. இவங்க ரசூலுல்லாஹ் புகழ்றாங்களா அல்லது ஈரானுடைய அந்த காபிரான சக்கரவர்த்தியை புகழ்றாங்களான்னு வழங்கல. அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்குது? முகமது பிறந்துட்டாருங்கிற செய்தி தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சு அவன் கதி கலங்கி போயிட்டான்னு சொல்வதன் மூலமாக அவனை கொண்டு போய் எங்க நிப்பாட்டுறாங்க? மறைவான விஷயங்கள்லாம் அறிந்தவனா அவங்க சித்தரிக்க பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் இங்க பிறகுறாங்க, அவ்வளவுதான். பிறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சாதாரண குழந்தை எப்படி பிறக்குமோ அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்களே தவிர பிறக்கும் பொழுது எந்த விதமான அற்புதங்களோ அதிசயங்களோ நிகழவில்லை. நிகழ்ந்து இருந்தால் பிறக்கும் பொழுதே அவங்க ஒரு அதிசய குழந்தையாகவே மக்கள் மத்தியில் அறிமுகமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லும்போது அம்பட்டு பேர் ஏற்றிருப்பான். குழந்தையில இருந்துகிட்டே அவங்களை வித்தியாசமா எல்லாரும் பார்த்து அவங்க பெரிய கடவுளுடைய தூதர் தாங்கிற மாதிரி ஒரு சித்திரத்தை உண்டாக்கி இருந்தா, சின்ன வயசுல இருந்து அதை பார்த்தவர்கள் கண்டிப்பாக ரசூலுல்லாஹ் நான் தான் நபின்னு சொல்லும் பொழுது இதான் எதிர்பார்த்ததானே இருப்பாங்க. அவங்க நபின்னு சொன்ன அடிக்க வந்தாங்க. அது என்ன காரணம்? நீங்க நான்லாம் எப்படி பிறக்குவோமோ அப்படித்தான் பிறந்தாங்களே தவிர பிறக்கக்கூடிய நேரத்தில் என்ன நடந்துச்சான்? அங்க வந்து ஈரானுடைய மன்னர் ஆட்டம் கண்டுட்டாராம். ஒன் சக்கலில் மௌலிது ஈவானுகு, அவனுடைய அரண்மனையெல்லாம் பிளந்து போச்சு. அங்க ரசூலுல்லாஹ் பிறந்தவனே அங்க அரண்மனை பிளந்துருச்சுன்னா இதை யார் சொல்ல இயலும்? ஒரே நேரத்தில் மக்காவையும் யார் பார்த்து விட்டு ஈரானையும் போய் யார் பார்ப்பார்? அவர் தான் சொல்ல இயலும். ரசூலுல்லாஹ் அங்க பிறக்கிறாங்க, பிறந்த அன்னைக்கு எது நடக்குதுங்க? எத்தனையோ 500-600 கிலோமீட்டருக்கு அப்பால உள்ள அரண்மனை வெடிக்குதான். இங்க பிறக்கிறாங்க, அங்க வெடிக்குதுன்னா யார் சொல்ல இயலும்? ரெண்டையும் பார்க்கணும்னு சொல்ல இயலும். அதாவது மெக்காவில் இவர் பிறக்கிறதையும் பார்க்கணும், ஈரானில் அரண்மனை வெடிக்கிறதையும் பார்க்கணும். இப்படி ரெண்டையும் யார் பார்க்கறான்? அவனுக்கு தானே சொல்ல இயலும். ரெண்டையும் பார்க்கறான் அவன் தான். யாரு? படைச்ச ரப்புல் ஆலமீன் தான். அவன் சொல்லியிருக்கிறானா? அவன் சொல்லலைன்னா வேற யார் சொல்ல இயலும்? இதை ரசூலுல்லாஹ் பிறந்தவனே ஃபோன் பண்ணி கேட்டுட்டாங்களா? இல்லாட்டி இந்த காலத்துல அப்படி கூட சொல்லிட்டு போயிடலாம்.
பிறந்தவன என்ன நடப்பு, அந்த ஒரு குழந்தை ஒன்று பிறந்திருக்கு இந்த ஊரில், நம்ம அரண்மனை வெடிச்சிருச்சு சம்மந்தப்படுத்தா செய்யலாம். ஃபோன் இல்லை, இன்டர்நெட் இல்லை, ஒன்றுமே SMS கொடுக்க முடியாது, ஒரு வாய்ப்பு இல்லை. அந்த காலத்தில் வந்துக்கிட்டு இங்கே ரசூல்லா பிறக்க அங்கே வந்துக்கிட்டு அரண்மனை வெடிக்கன்னா எப்படி இது எப்படி சொல்ல இயலும்? ஒரு மனுஷனால் எப்படி சொல்ல இயலும்? இது எப்படி இந்த 300 வருஷத்துக்கு முன்னாடி மௌலிது எழுதினவருக்கு சொல்ல முடியும்? அப்படி சொல்லி எழுதி வச்சுக்கிறார்கள். அதே மாதிரி வந்து பாரசீக நாட்டில் இதில் மௌலிதில் இருக்கிறது. பாரசீக நாட்டில் என்ன வந்தால் ஒரு நெருப்பு வணங்கக்கூடியவர்கள் தான் அங்கே இருந்தாங்க. நெருப்பை வந்து வணங்குறதுக்கு எப்போ பார்த்தாலும் அணையா ஜோதின்னு வச்சுருப்பாங்களாம். எப்போ பார்த்தாலும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ கூட அணையா விளக்கு வச்சுருக்காங்களா அண்ணா சமாதிலாம், அந்த மாதிரி அணையாத ஒரு ஜோதியை வந்து வைத்து அந்த வெளிச்சத்தை வணங்கி கொண்டிருப்பார்கள். வெளிச்சத்தை வணங்கக்கூடிய கூட்டம் இன்றைக்கி நம்ம நாட்டில் கூட இருக்கிறாங்க. அந்த நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து நெருப்பை வணங்கிட்டு இருந்துச்சான். இந்த ரசூல்லா பிறந்த அன்னைக்கு அது அணைஞ்சு போச்சான். காலாகாலமாக அணையாத அந்த நெருப்பு இணைஞ்சிச்சான். இங்கே ரசூல்லா பிறந்தாங்களா, அங்கே உடனே நெஞ்சிருச்சு. ஒ நூறுகு அகமத நாரன் தகத் லில் புருசி சாரு மாலகும் லவ்னார். அவருடைய ஒளி வந்து என்னஞ்சிருச்சு, பாரசீகர்களுக்கு இருந்த ஈரானியர்கள்ட்ட இருந்த நெருப்பு வணங்கிகிட்ட இருந்த நெருப்பை அணைத்து விட்டது. உடனே வெளிச்சம் இல்லாமல் ஆகிவிட்டார்கள் மௌலிதுக்கு தப்புல சொல்லப்படுகிறது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிறந்த அந்த நேரத்தில் அணைஞ்சி இருக்குன்னு வச்சுக்கிருவோம். அது எப்படி நமக்கு தெரியும்? அவங்க அங்கே பிறக்க இங்கே நெருப்பு அணையன்னு சொன்னால் இந்த 500 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள 200 மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மக்காவுக்கும் ஈரானுக்கும் எவ்வளோ இருக்கும் கிலோமீட்டரு? 500 மேலே இருக்குமா? மேலே தான் இருக்குது. 600-700 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளவு தொலைவில் உள்ள ஒரு சம்பவத்தை வந்து ஒரே நேரத்தில் ரெண்டையும் பார்த்துட்டு இங்கே பாடுற அந்த குழந்தை பிறக்குது, இங்கே பாடுற அந்த நெருப்பு அணையுது, இப்படி யாரும் சொல்ல இயலும்? படைச்ச இறைவன் தான் சொல்ல இயலும், இறைவன் சொல்லலை. அல்ல ரசூல்லா சொன்னால் ஏற்றுக்கலாம். நான் பிறந்த பொழுது இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் வந்து வஹீல் அறிவிச்சிருப்பான். அல்லாஹ்விடமிருந்து அந்த செய்தியை அவங்க பெற்று அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இது அல்லாவும் சொல்லலை, ரசூலும் சொல்லலை. 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மௌலிது அடிப்படையில் உள்ளவங்க சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லையா, ஹர்ரத்தில் அஸ்னாமின் அஜிலி ரசூல்லா பிறந்த அன்னைக்கு உலகத்தில் எங்கெல்லாம் சிலைகள் இருந்துச்சோ எல்லா சிலையும் குப்புற வந்துருச்சான். எங்கே இந்தியாவில் அமெரிக்காவில் எங்கெங்கெல்லாம் சிலைகள் இருக்கும்ல, எங்கே எல்லாம் சிலைகள் இருந்துச்சோ ரசூல்லா அங்கே பிறந்த அன்னைக்கு என்ன செய்தான், அவங்க பிறக்கிறாங்களா சிலைகள்லாம் குப்புற தலை குப்புற எல்லாம் விழுந்துருச்சு. இது எப்படி யாருக்கு சொல்ல இயலும்? இது எப்படி தெரியும்? ரசூல்லா பிறந்தனைக்கு இங்கே ஒரு சிலை விழுந்திருந்தா கூட அது யார் கண்டுபிடிக்க இயலும்? ரெண்டையும் எப்படி ஒருத்தருக்கு பார்க்க இயலும்? இதெல்லாம் கட்டுக்கதை நமக்கு விளங்குது. ரசூல்லா புகழ்ற இதெல்லாம் கிடையாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழக்கூடிய மெத்தேடு கிடையாது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது நடந்த அதிசயங்கள் என்ற பெயரில் மௌலிது கிதாபில் எழுதி வச்சுக்கிறத பார்க்குறீங்க. பிறந்துட்டாங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்துட்டாங்க. பிறந்த உடனே எல்லா குழந்தையும் மாதிரி பிறந்த என்ன செய்வாங்க, மொட்டை அடிப்பாங்க, தொப்புள் கொடியாக இருப்பாங்க, அது மாதிரி உள்ள சடங்குகள்லாம் செய்வாங்க. இப்படி சொல்லிட்டு போகிறத விட்டுவிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு சிறப்பு சேர்க்கணும் இல்லையா? குழந்தை பிறந்த உடனே மலக்குகளில் போய் சொல்கிறாங்கல்ல, ஓடு எல்லாரும் மலக்கெல்லாம் ஓடியான்ட்டாங்களாம் வானவர்கள். இங்கே மக்காவுக்கு வந்தாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே மலக்குகள்லாம் வந்து என்ன செஞ்சாங்களாம், ஒவ்வொருத்தராக வந்து ஜியாரத் பண்ண வர்றாங்களாம். ரசூலுல்லாஹ் கியூவில் நின்று கொண்டு, வேற ஒன்றுக்கு வரல, அந்த குழந்தைய பார்த்தாவனு. ஒரு கடைசி நபி பிறந்து விட்டார்னா நம்ம பார்த்து ஆகணும்னு அல்ல அனுப்பி வைக்கிறானா. போட்டி போட்டுக்கொண்டு மக்கள்லாம் வர்றாங்களாம். வா தத்து மலாய்கத்து சமாயி தசூருகு யாரப்பனான்னு சொல்லக்கூடிய சுபான மௌலிதுல வரும். வானத்தில் உள்ள வானவர்கள் எல்லாம் ரசூலுல்லாவை ஜியாரத்து பண்ண வந்துட்டாங்க. எதுக்கு ஜியாரத்து பண்ண வர்றாங்களா? அஷ்ரஃப மக்சதி, அவர்களை பார்ப்பதன் மூலமாக ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காண்டி. அதை பார்த்து பண்ண எப்படியாச்சு, மலக்குக்கு என்ன லட்சியம்? நம்மளுக்காவது ஒரு அமலை கொண்டு சொர்க்கம் நரகம் இருக்கிறது, அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். முதல்ல மலக்குகளுக்கு இது உண்டா? மனுஷனுக்காவது இப்படியான விஷயங்கள்லாம் உண்டு. என்ன உண்டு? நம்ம அவரை போய் பார்க்கணும், இவரை போய் பார்க்கணும், அவர் எப்படி பாரு நம்ம பார்க்கணும், நமக்கு அப்படின்லாம் ஒருத்தர் பார்க்க ஆசைப்படுவோம். ஒரு தலைவர், ஒரு முக்கியமான ஆளை, ஒரு மார்க் அறிஞரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருக்க மாட்டோம்னா பார்த்தா நல்லா இருக்குமேன்னு ஒரு ஆசைப்படுவோம். அப்படியெல்லாம் மனிதனுக்கு இருக்குமே தவிர மலக்குகளுடைய தன்மை அதுவா? உடனே எதுக்கு வர்றாங்களாம்? அல்லாஹ் ஏதோ வேலை கொடுத்து அனுப்பி வந்தால் ஒத்துக்கலாம். மலக்குகளை அனுப்பி இந்த வேலையை பாருங்க அந்த வேலையை பாருங்கன்னு அல்லாஹ் அனுப்புனா அது ஓகே. இந்த அவங்க வேலைக்கெல்லாம் வரலையா, இந்த பார்த்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கணுமா, அதுக்கு தான் வந்தாங்க. மலக்குகளுக்கு என்ன பாக்கியம் இருக்குது? அவங்களுக்கு பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன, அவங்களுக்கு அல்லாஹ் என்ன வேலையை கொடுத்தா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நின்றுட்டே இருப்பார். குனின்னு சொல்ற வரைக்கும் குனிய மாட்டார். குனின்னா குனிஞ்சிக்கிட்டு இருப்பார். தலையை தூக்குங்கிற வரைக்கும் அவர் தூக்க மாட்டார். லட்சக்கணக்கான வருஷம் ஆனாலும் சரி. மலக்குகளுடைய வேலை என்னன்னு கேட்டா, லா யாசூனல்லாஹ மா அமரஹும் வ யஃபாலூன மா யுமரூன், அல்லாஹ் அவர்களுக்கு என்ன கட்டளை இடுகிறானோ அதை மீற மாட்டார்கள், சொன்னதை செய்து முடிப்பார்கள். லா யஸ்பிகூனஹு பில் கௌலி, அல்லாஹ்வை முந்திக் கொண்டு பேச மாட்டார்கள். வஹும் பி அம்ரிஹி யஅமலூன்,
அவனுடைய கட்டளை பிரகாரமே செயல்பட்டு முடிப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மலக்குகளுடைய தன்மை இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக மலக்கெல்லாம் வந்தாங்களாம். வந்துட்டு என்ன செஞ்சாங்களாம், அதுல முத்து பவளம் மாணிக்கம் இதெல்லாம் பதிக்கப்பட்ட ஒரு தங்க தட்டை வரை கொண்டு வர்றாங்களாம். தங்கத்துல தட்டான், அதுல அங்கிட்டு பார்க்க முத்து பதிச்சிருக்கான், அங்கிட்டு பார்க்க பவளம் பதிச்சிருக்கான், அங்கிட்டு பார்க்க மாணிக்கம் பதிச்சிருக்கான். அப்படி கண்கொள்ளாத ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து அவங்கள ரசூலுல்லாஹ் என்ன செய்ய அதை வச்சு குளிப்பாட்டுறாங்களாம். அதுக்கு அந்த ஊர்ல உள்ள ஆளுங்க செய்ய மாட்டாங்களா? இதெல்லாம் மலக்குமார்களுக்கு இதான் வேலை. மலக்குமார்கள் வகையை கொண்டு வருவாங்க, அது ஓகே. இதெல்லாம் தான் ஊர்ல உள்ளவங்க குளிப்பாட்டுற வேலையை எல்லாரும் செஞ்சிருவாங்களே. இப்படி எல்லாம் கசலூஜிலாஹு ஹத்தமுஹு பி ஹாத்தமின் என்ன செஞ்சாங்களா, அந்த குழந்தைக்கு முதல்ல ஒரு முத்திரை ஒன்று வச்சாங்களாம். இதுதான் நபி ஆயிட்டேன்னு சொல்லி அப்பவே முத்திரை வச்சு விட்டா 40வது வயசுல நபியாக போய் தடுமாற்றாங்க. ரசூலுல்லாஹ் தடுமாறுறாங்க. பிறந்த குழந்தைய பார்த்து கழுவிட்டு அப்பதான் சீல் வைக்கிறாங்களாம். முதுகுல ஒரு சீல் ஒன்று போட்டுட்டு நீ இப்போ நபி ஆயிட்டேன்னு முத்திரை வச்சுட்டு போயிட்டாங்களாம். அதுதான் அது தம்மத் பி ரூயத்திஹி நுபுவத் அகமதுடைய நுபுவத்தை அதை கொண்டு தான் முழுமை அடையுது. அப்பவே நபிங்கிறாங்க, பிறந்தவன நபியா. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, மலக்கள் வந்தாங்களாம், குளிப்பாட்டினாங்களாம், இது பண்ணாங்களாம், அவர் பார்த்து ரசிச்சாங்களாம், கியூல இருந்தாங்களாம், எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணாங்க, ஒரு முத்திரை ஒன்று வச்சுட்டு போயிட்டாங்க. அதான் நபிங்கிற முத்திரை. அப்படித்தானே நபி ஆக்குறான்ல. அப்பவே நபி ஆயிட்டாங்களா அவங்க? இல்ல, அவங்களோட 40வது வயசுலாம் ரசூலுல்லாஹ் நபி ஆகுறாங்க. பிறந்த உடனேயே நபிங்கிற மாதிரி ஒன்று நடக்குது. அதோட பரவாயில்லை, அந்த குழந்தை என்ன செஞ்சாங்களாம், மலக்குகள்லாம் தூக்குனாங்களாம். தூக்கிட்டு போய் உலகத்தை பூரா சுத்தி காட்டுவான்னு நல்லா சொன்னானா. அல்லான்னு சொன்னா, குழந்தைக்கு சுத்தி காட்டினா என்ன விலங்கு? அப்பதான் குழந்தை பிறந்திருக்குது, சுத்தி காட்டுற ஒரு வயசுல சுத்தி காட்டினாலும் பரவாயில்லை. அல்லாஹ் என்ன பண்ணா, யாரை பண்ணா, மூலத்துக்கு தவிர எழுதிக்கிறாங்க. நாதாஹு முர் ரஹ்மானு, ரஹ்மான் கூப்பிட்டான் மலக்குகளை. மலக்குகளே கூப்பிட்டானா அல்லாஹ். என்ன கூப்பிட்டானா, அன் தூஃபு பிஹி, இவருக்கு சுத்தி காட்டுங்கள். பில் அரிசி, முதல்ல அரிசை கொண்டாந்து காட்டுங்க. இந்த குழந்தைய உடனே தூக்கிட்டு வாங்க. தூக்கிட்டு எங்க வரணும், அரிசை கொண்டு வந்து காட்டி போடுங்க. சரி, அரிசை மட்டும் காட்டக்கூடாதான், மஅதாரின் நைமில் அர்கதி, என்றென்றும் நிலையாக இருக்கக்கூடிய சொர்க்கம் இருக்குதே, அதையும் சேர்த்து காட்டுங்க. அரிசை காட்டுங்க, அப்புறம் சொர்க்கத்தை காட்டுங்க. அதோடு நிறுத்திக்கிறாதீங்க. சும்மா அரிலூஹ அலல் ஹலாயிகி குல்லிகா, உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகள்கிட்ட இந்த குழந்தைய கொண்டு போங்க. இந்தியாவுக்குள்ள வந்திருக்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையா பிறந்த உடனே அந்த மலக்குகள் தூக்கிட்டு எங்க வராங்க, எங்க எல்லாம் மனித குலம் இருக்குதோ அங்கெல்லாம் கொண்டு போய் காட்டுமா. இந்த பிறந்துட்டார் காட்டணுமா. மலக்குகள் நினைஞ்சாங்களாம், அரசு தூக்கி கொண்டே காட்டினாங்களாம், சொர்க்கத்தை கொண்டே காட்டினாங்களாம். அப்புறம் உலகம் முழுசு மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் கொண்டு போய் இந்த மாதிரி வந்தாச்சு. மனிதர்களுக்கு மட்டும் காட்டலையா, மின்குள்ளி ரூஹானின், ரூஹு உள்ள, உயிர் உள்ள, அதான் ஆடு மாடுக்கலாம் கூட, ரூஹு உள்ள ஒவ்வொரு உயிரினத்திற்கும் கொண்டே காட்டுங்கள். குல்லி முஜஸ்ஸதின், உயிர் உள்ளதுக்கு மட்டுமல்ல, உயிர் இல்லாம சடலமா இருக்குத அதுக்கெல்லாம் காட்டுங்க நல்லா. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, இமயமலையில கொண்டாந்து காட்டிருப்பாங்க. பாத்துக்க, உயிரற்ற அதுக்கு ரசூலுல்லாஹ் தூக்கிட்டு மலக்குகள் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு பொருளையும் தரையில கடல்ல அது என்னென்னலாம் உலகத்தில் இருக்குதோ மரம் செடி குடிக்கலாம் கொண்டு போய் இவர் தான் முகமது, இவர் தான் முகமதுன்னு மலக்கு காட்டினாங்களாம். இதுல என்ன நன்மை, இதனால என்ன அல்ல லூசாவ இது காட்டு என்ன நன்மை? இதை கொண்டே மரத்தில் கொண்டே காட்டு, கடல்ல கொண்டே காட்டி, மலையில கொண்டே காட்டி, இதெல்லாம் என்ன நன்மை? இப்படி நான் கேட்கிறேன். காட்டுனா அவங்களுக்கு தெரியறதுக்கு தானே காட்டணும். அல்லாஹ் பயனற்றது செய்ய மாட்டான். அவரை கொண்டே காட்ட சொல்றான், அரசை கொண்டே காட்ட சொல்றான். அரசை கொண்டே காட்ட சொன்னா எது காட்ட சொல்லுவான், அரசை அவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்பவே அதுக்கு தானே. சரி, குழந்தையில தெரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கிறோம், சொர்க்கத்தை எல்லாம் காட்ட சொல்லிவிட்டான். இது நெசமா இருந்தா மேராஜுக்கு போனாங்கல்ல, அப்ப ஏன் ஒண்ணு ஒண்ணா விசாரிக்கிறாங்க இது என்ன அது என்ன? ஏற்கனவே பிறந்தவனே பார்த்தாச்சுல, இப்ப பிறந்தவனே பார்த்தாச்சு, பிறந்தவனே என்ன பண்ணியாச்சு, சொர்க்கத்தை பார்த்தாச்சு, அதை பார்த்தாச்சு, இதை பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சுன்னு வைங்க, பார்த்தாச்சு. பிறகு மேராஜை கூட்டிட்டு போறாங்கல்ல, அப்ப ஜிப்ரீல்ட்ட கேட்கறாங்க இது என்ன, அந்த ஆறு என்ன, அந்த மரம் என்ன, இந்த இவர் யாரு அவர் யாருன்னு ஒருத்தரே கேட்கறாங்க. அப்ப ஜிப்ரீல் வளர்க்கிறாரு, இதான் இப்ராஹிம், இவர் தான் ஆதமு, இந்த பக்கம் இருக்கிறவங்க சொர்க்கவாசிங்க, இந்த பக்கம் இருக்கிற நரகவாசிங்க, இவங்க எல்லாம் இந்த தப்புக்காக நரகத்தில் வேதனை செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொர்க்கம் நரகத்தில் ஒவ்வொன்றையும் பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு எதுவுமே தெரியல கேட்கறாங்க. அப்ப என்ன விளங்குது, முன்னாடி காட்டலன்னு விளங்குது. மேராஜுக்கு போய் அவங்களுடைய 40 வயசுக்கு மேல நபி ஆன பிறகு அல்லாஹ் அழைச்சிட்டு போன அது உண்மை. அப்படி அழைச்சிக்கிட்டு போகும் பொழுது கூட என்ன தெரியல என்று கேட்டா, அந்த சொர்க்கமோ நரகமோ மற்ற எதுவோ உங்களுக்கு தெரியல, எல்லாம் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப காட்டலன்னு விளங்குதுல, காட்டினது அர்த்தம் இல்லைன்னு விளங்குதுல, ஒண்ணு காட்டலன்னு விளங்குது. அப்படி காட்டி இருந்தால் அர்த்தம் இல்லாதனால, அர்த்தம் இல்லாத அல்லாஹ் செய்வானா? அல்லாஹ் எதை வேஸ்டா வீணான காரியத்தை செய்வானா? அல்லாஹ் ஒரு காலத்திலும் வீணான காரியம் செய்ய மாட்டான். எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு தத்துவமோ அர்த்தமோ இருக்கும். அர்த்தமற்ற காரியத்தை நம்மளே செய்ய மாட்டோம் போது அல்லாஹ் செய்வானா?
இப்படி எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம இன்னும் பாருங்களேன், ரசூலுல்லா பேர் மௌலிது கிதாபுல உள்ள கும்பிட்டுமே, இந்த மௌலிது தான் ரசூலுல்லா பேர்ல உள்ள கட்டுக்கதைக்கு முக்கியமான ஒரு அடிப்படை இருக்கா சொல்ல வரேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தவொடனே என்ன நடக்குதுன்னா, அவங்க பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர் என்ன பண்றாராம், அந்த குழந்தையை தூக்குறாராம். பாட்டனார் தூக்கி இருப்பார் கண்டிப்பா, அதுல ஒண்ணு ஆதாரம் தேவையில்லை, தூக்கினார். சரி, தூக்கிட்டு என்ன செய்யறாரு, பாட்டு படிக்கிறார். அதான் பாயிண்ட். குழந்தைய பேரப்பிள்ளையை தூக்கி வைத்துக் கொண்டு அப்துல் முத்தலிப் ஒரு பாட்டு படிக்கிறார். எப்படி பாட்டு படிக்கிறாரு? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆதானி, எனக்கு கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அவனுக்கு எல்லா புகழும். ஹாதல் குலாம், இந்த அழகான ஒரு தூய்மையான ஒரு நல்ல குழந்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் அப்படின்னு வந்து படிக்கிறாரு. அப்புறம் படிக்கிறாரு கது சாத ஃபில் மஹதி அலல் கில்மானி, தொட்டில இருக்கும் பொழுதே எல்லா குழந்தை உலகத்து குழந்தைகள்லாம் இவர் தலைவராகி விட்டாருங்கிறாரு. யாரு? அப்துல் முத்தலிப். இந்த குழந்தையை தூக்கி வச்சுக்கிட்டு, இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா, எனக்கு ஒரு குழந்தையை தந்திருக்காருன்னு சொன்னா அது வரைக்கும் ஓகே. அடுத்த வரி என்ன சொல்றாருன்னு கேட்டா, கது சாத ஃபில் மஹதி அலல் கில்மானி, தொட்டில இருக்கும் பொழுதே உலகத்து குழந்தைகளுக்கெல்லாம் இவர் தலைவர் ஆயிட்டாரு. அப்துல் முத்தலிப் வகி வருமா, இது குழந்தைகள்லாம் தலைவராக இருந்தாங்களா ரசூலுல்லாஹ்? இது எப்படி கண்டுபிடிச்சாரு? எல்லா குழந்தைகளும் கூட்டி ஒரு இடத்துல திரட்டி வச்சு பார்த்து இவர் தான் இந்த குழந்தைகள்லாம் தலைவர்னு அறிஞ்சாரா? அதாச்சும் பரவாயில்லை. அதுக்கப்புறம் சொல்றாரு, என்ன செய்யறாருன்னு கேட்டா, அன்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி, குழந்தையை பார்த்து பேசுறாரு, பேரப்பிள்ளையை பார்த்து, குர்ஆன்லயே அல்லாஹ் உங்களுக்கு வந்து அஹ்மது அஹ்மது என்று சொல்லி இருக்கிறான். யாருக்கு? ரசூலுல்லாஹ் அப்பதான் பிறந்திருக்கிறாங்க, குர்ஆனே இப்ப வரல, நபியா கூட ஆவல, 40 வயசுல குர்ஆனே வரப்போகுது, வராத குர்ஆனை இவர் பார்க்கிறாரு. அல்லாஹ் தராத குர்ஆனை என்ன செய்யறாரு, இவர் அப்துல் முத்தலிப் பார்க்கிறாரு. எப்படி பார்க்கிறாரு? குர்ஆன்லயே அல்லாஹ் உங்களை அஹ்மதுங்கறானே, நீங்க லேசப்பட்ட ஆளா? அப்ப ரசூலுல்லாஹ்க்கு முந்தைய குர்ஆன் வந்து ரசூலுல்லாஹ் காப்பி அடிச்சிட்டாங்களா? அப்ப குர்ஆன்லயே அஹ்மதுன்னு இருக்குன்னு அப்துல் முத்தலிப் இப்படி சொல்லுவாரு. நம்மளை எல்லாம் கிறுக்கனாக்கிருக்காங்க மௌலூதுங்கிற பேர்ல, நம்மளை எல்லாம் வந்து விவரம் கட்ட ஆட்களை நினைத்து கொண்டு நம்மளும் அரபியில் இருக்க அர்த்தம் தெரியாம படிச்சுட்டு இருக்கிறோம். இதை ஓதுனா பரக்கத்து, இது ஓதுனா பொய் அம்புட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணாங்களே, மன் கதபாலைய முத்தாமிதன் பள்ளிய தபவ மகாதஹு மினன்னார், யார் ஒருத்தன் வந்து என் பெயர்ல பொய்யை இட்டு கட்டுகிறானோ அவன் நரகத்திலே தன்னுடைய இடத்தை முன்பதிவு செய்யட்டும்ங்கிறாங்க. இது நேரடி நரகம் இப்படி பொய் சொன்னீங்கன்னா. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பிறக்கும் பொழுதே வந்து அந்த குர்ஆன் இருந்த மாதிரியும், அந்த குர்ஆன்ல இவங்களை பத்தி குறிப்பிட்ட மாதிரியும், அது அப்துல் முத்தலிப் சொன்ன மாதிரி வருது. இது எப்படி பொய்ன்னு விளங்கலையா? அப்ப இது குர்ஆன், அப்ப இது அப்துல் முத்தலிப் படிச்சிருக்க முடியாது. இது மௌலூது கிதாப்ல இருக்குது. அப்ப நீங்க தான் குர்ஆன்ல அல்லாஹ் அஹ்மதுன்னு ஒரு ஆள் வருவார் என்று இதுக்கு வியாக்கியானம் சொல்லுவாங்க உலமாக்கள். அது குர்ஆன்னா குர்ஆன் விளங்கிட கூடாது, முந்தைய வேதங்கள். அது அப்படியே அர்த்தம் வியாக்கியானம் எழுதுன கிறுக்கன் எழுதிவிட்டான்னு சொல்ல மாட்டாங்க. எவனோ ஒரு கிறுக்கன் எழுதியிருக்கான், இதையே நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா டாபிக் முடிஞ்சிடும். இந்த உலமாக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவங்களுடைய கௌரவம் அவங்கள தடுக்கும். இத்தனை வருஷமா ஒருத்தர் கண்டுபிடிக்கலையே, இதை நம்ம ஓதிக்கிட்டு இருந்துட்டோமே, இப்போ போய்கிட்டு ஆமா தப்பு தாண்டோம்னா இத்தனை வருஷமா ஏன்டா சொல்லலன்னு கேட்பாங்களே. அப்ப எப்படியாவது நியாயப்படுத்தணுமே என்ன பண்றாங்க தெரியுமா? அப்துல் முத்தலிப் சொன்னாரே, அதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது. குர்ஆன்லயே அல்லாஹ் அஹ்மதுன்னு பேர் வச்சுட்டான்னு சொன்னா குர்ஆன் முந்தைய வேதம்னு வச்சுக்கணும். தௌராத் இன்ஜீல் ரசூலா பத்தி இருக்குல்ல, அதைத்தான் அவரு படிச்சுட்டு அவரு சொல்றாரு அப்படின்னு ஒரு வியாக்கியானம் கொடுப்பாங்க. அதை வச்சுக்கிறோமே, தௌராத்துல வச்சுக்கிறோம். தௌராத்துல அஹ்மதுன்னு ஒருத்தர் வருவார்னு இருக்குது. இவர் தான் எப்படி தெரியாது? தௌராத்துல என்ன இருக்கு? அஹ்மதுன்னு ஒருத்தர் கடைசியா ஒருத்தர் வருவாரு, முகமது ஒருத்தர் வருவாரு, அப்படித்தான் இருக்குமே தவிர ஏன் பேரப்புள்ளதான் அதுன்னு இருக்கு தெரியுமா? அது எப்படி கண்டுபிடிச்சாரு இவரு? தௌராத்துல அஹ்மதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நீங்க தான் இப்படி சொல்ல முடியும்? அதுக்கு ஏதாவது அடையாளம் காட்டினானே இவருக்கு? அப்ப என்ன வியாக்கியானம் கொடுத்தாலும் பொய்யாக தப்புன்னு நல்லா தெரியுது. அது மாத்திரம் இல்ல, மக்தூபன் அலல் ஜினானி, சொர்க்கத்தில் வேற அல்லாஹ் எழுதி போட்டு வச்சுக்கிறானா இதை இந்த மாதிரி பிறந்துட்டாருங்கிற செய்தியை வந்து சொர்க்கத்தில் வேற அல்லாஹ் எழுதி போட்டு வச்சுக்கிறான். இந்த மாதிரி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயரால வந்து இட்டு கட்டி கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டுருக்கிறார்கள். இந்த கட்டு ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு நல்லா விளைக்கிறேன்னு அவங்களுடைய 40வது வயசுல இருந்து 63 வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கையில் உள்ளதற்கு பாருங்க, அதுக்கு தான் ஆதாரம் இருக்குங்க. பிறந்ததுலேருந்து 40 வயசு வரைக்கும் உள்ளதுல எல்லாம் 95% வந்து கட்டுக்கதை தான். ஏன்னு கேட்டால் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஒரு குழந்தை என்று அந்த காலத்தில் பார்த்துருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்னு உங்களுக்கு தெரியாது. சாதாரண ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அந்த குழந்தையுடைய ஒவ்வொரு அசைவையும் குறிச்சா வச்சிருப்பாங்க, குறிச்சு வச்சிருக்க மாட்டாங்க. பிரமுகர், முக்கியமான ஒரு பிரமுகருடைய குழந்தை என்றால் வேண்டாம் குறிச்சு வச்சிருப்பாங்க. இவங்க ஒரு அந்த ஊரில் உள்ள அப்துல்லா தகப்பன் இல்லாத தாய் இல்லாத ஒரு அனாதையா இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் குறிச்சு வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அவங்கள இன்னொருவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் ஆக்கிவிட்டான். அடுத்தவருக்கு சுமையா போய் பாட்டனாட்டையும் பெரிய தாட்டையும் வளர்றாங்க.
இவங்களுடைய வரலாறுல என்னத்தை குறிச்சு வைக்க என்ன இருக்குது? குறிச்சு வைக்கிறாங்க, ஒரு தாயோ தந்தையோ இருந்தவன குறிச்சு வைப்பாங்க. நம்ம பிள்ளை என்னது அப்படின்னா குறிச்சு வைப்பாங்க. தாய் குறிச்சு வைக்க தாயும் இல்லை, குறிச்சு வைக்க தந்தையும் இல்லை, பாசம் செலுத்தின பார்ட்னரும் இல்லை, ஏதோ வளர்த்தார் ஒருத்தர், அப்பு தாயும் ஒருத்தர் வளர்த்தார். இப்படித்தான் அவங்க வரலாறு இருக்கே தவிர இதுல எழுதுறது பூராமே பொய்யா தான் இருக்கும். அதோட என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்களுக்கு அவங்களுக்கு சிறப்பு சேர்க்கறதுக்காக வேண்டி ரசூல்லா என்ன செஞ்சாங்க, பிறக்கும் போதே ஹத்னா செஞ்சு பிறந்துட்டாங்க. பிறக்கும் போதே தொப்புள் கூட அறுத்து தான் பிறந்தாங்க. இதை பிறந்தவன எப்படி குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையில தொப்புல என்ன செய்யணும், கொடி மாதிரி தாயுடைய கருவறை வரைக்கும் கனெக்ஷன் இருக்கும். பிறந்து முடிச்சோன்னு என்ன செய்வாங்க, அந்த தொப்புல அந்த கனெக்ஷனால தொப்புள் என்பது தொப்புளுங்கிற அடையாளமே பிந்தி தான் நம்ம தொப்புள் இருக்கிறோம். அது ஒரு வழி, அது கனெக்ஷனுக்குரிய ஒரு வழி. அந்த இடத்தை அறுத்து விட்டு தொப்புளாகிக்கிடுது இல்லையா? அப்ப தாயுடைய கருவுக்கும் மனிதன குழந்தைக்கும் உள்ள தொடர்பு தான் தொப்புள் என்பது. அந்த தொப்புள் கொடி அறுத்து விடுவாங்க பிறந்த உடனே. ரசூலுல்லாஹ் அப்படி நடக்கலையா? பிறக்கிறாங்களா அப்படி தனியா துண்டா விழுந்துட்டாங்களாம். தாயோட இந்த தொடர்பு இருக்கலையா? தொப்புள் கொடியை கொண்டாந்து ஒரு ஆளை அறுக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய அறுத்தா என்ன செய்யணுமா, அந்த குழந்தையுடைய அந்த அவுரத்தை மறைவிடங்களை பார்க்க வேண்டியது வந்துருமா. யாரும் பார்த்துடக்கூடாதுங்கிறக்கால என்ன பண்றானா, அப்படியே அந்த தொப்புள் கொடி அவனே அறுத்து நினைச்சிட்டான், அறுத்து பண்ணிட்டான். ரெண்டாவது சுன்னத்து பண்ணப்பட்டு தான் பிறந்தாங்க. பிறக்கும் போதே சுன்னத்து செய்யப்பட்டு பிறந்துட்டாங்க, ஹத்னா செஞ்சிருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையும் அவிழ்த்து விடுவாங்க. இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஹதீஸ்கள் இருக்குது, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் இருக்கிறது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது உலித ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது யார் சொல்றான்னு கேட்டா அப்பாஸ்ங்கிறவங்க அறிவிக்கிறதாக அந்த செய்தி எழுதி வச்சுக்கிறாங்க. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது தொப்புள் கொடி அறுக்கப்பட்டவராகவும், உலித ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்தூனன் மஸ்ரூரன், அவங்க தொப்புள் கொடி அறுக்கப்பட்டவராகவும் அதே நேரத்தில் ஹத்னா செய்யப்பட்டவராகவும் அவர் பிறந்தாரு அப்படின்னு அப்பாஸ் சொன்னதாக இப்னு அப்துல் பர்ங்கிறவங்க அறிவிச்சுட்டு அவங்களே சொல்றாங்க, லைஸ இஸ்னாது ஹதீஸில் அப்பாஸ் ஹாதா பில் காயிம், அப்பாஸ் வழியாக அறிவிக்கிற இந்த செய்தி ஏற்கத்தக்க செய்தி அல்ல, இது ஒரு பொய்யான செய்தி, அப்பாஸ் பேரை பயன்படுத்தி இப்படி சொல்கிறார்கள்னு எந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அவரே சொல்லிவிடுறார். இப்னு அப்துல் பர் அவர்கள் தான் இந்த நூலை தன்னுடைய நூலில் பதிவு செஞ்சிருக்கிறார். இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு கீழே குறிப்பிடுறாரு, இது தவறான செய்தி, பிறக்கும் போதே ஹத்னா செஞ்சு பிறந்தாங்க என்பது ஏற்கத்தக்க செய்தி இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டா, இப்னு உமர் சொன்னதாக வருகிறது, ரசூலுல்லாஹ் சொன்னதாக வரல. இப்னு உமர் சொல்கிறாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்னா செஞ்சு பிறந்தாங்கன்னு சொல்லி. இப்னு உமரே அதை பார்த்திருக்க முடியாது. இப்னு உமர் எப்படி பார்த்திருப்பாரு? ரசூலுல்லாவோட 2-3 வயசு கம்மியான ஒரு உமர், அவரே ரசூலுல்லாஹ் பிறக்கிற போது பார்த்திருக்க முடியாது. ரசூலுல்லாஹ் பார்க்கிறதா இருந்தா ரசூலுல்லாவோட ஒரு 15-20 வருஷத்துக்கு மேல உள்ளால் தான் பார்த்திருக்க முடியும். ரசூலுல்லாஹ் குழந்தையா பிறக்கும் போது ஒருவர் அதை நேரடியாக பார்த்தவரா இருந்தா யாரா இருக்கணும்? அவரு ரசூலுல்லாவோட ஒரு 20 வயசு கூடுதலா இருக்கணும். ஒரு 15 வயசு கூட இருந்தா நான் பார்த்தேன், போய் குழந்தையா இருக்கும்போது பார்த்தேன், சுன்னத்து பண்ணி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். உமர் சொன்னாலே நம்ம ஏத்துக்க முடியாது. இதை இப்னு உமர் சொன்னார்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இதுவும் சரியில்லை. ஏன்னு கேட்டா, இதை இப்னு உமர் சொன்னதாக சொல்லக்கூடிய ஆளு முகமது இப்னு சுலைமான் அப்படிங்கிற ஒரு ஆள் அறிவிக்கிறாரு. இவர் நிறைய ஹதீஸை திருடி அடுத்தவங்க ஹதீஸை எடுத்து தான் ஹதீஸ் மாதிரி கொஞ்சம் கூட குறை சேர்த்து விட்டு அடிக்கக்கூடிய ஆள் இவர் அப்படின்னு சொல்லி தாரகுத்னி, பைஹக்கி போன்றவர்கள் எல்லாம் இவரை விமர்சிச்சிருக்கிறாங்க. இது ஒரு மேட்ரு. அதே மாதிரி ஹத்தீப் அபூபக்கர் என்பவர் ஒருத்தர் அறிவிச்சிருக்கிறாரு. அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, மின் கராமத்தி அலல்லாஹி அன்னி ஒளித்து மக்தூனன், நான் ஹத்னா செய்யப்பட்டு பிறந்த பாருங்க, அது அல்லாஹ் எனக்கு செஞ்ச கண்ணியம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அவர் ஒரு செய்தி அடிச்சு விட்டுருக்காரு. இது யார் எழுதியிருக்கிறார்னு கேட்டால், சுஃபியான் இப்னு முஹம்மது அல் மிஸ்ஸிசி என்ற ஒருத்தர் தான் அறிவிக்கிறார். இவர் ஹதீஸுகளில் நம்பகமானவர்கள் அறிவிக்கிறதுக்கு மாத்தமாக கொஞ்சம் கூட குறைய போட்டு அறிவிக்கிறாள், கரெக்டான ஆள் இல்லை. இப்படியான ஆள்கள் மூலமாகத்தான் இந்த மாதிரி செய்திகள் அறிவிக்கப்படுறதை பார்க்கிறோம். அதே மாதிரி இது தவறு என்பதற்கு திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன் வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்க
பக்கங்கள். அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. நம்ம நிறைய சான்றுகள் சொல்லலாம். என்ன சொல்ல, இன்னும் சொல்ல போனா இவர் இப்னுல் கையும் கேட்கிறாரு, ஏன்பா கத்னா செய்யப்பட்ட மாதிரி பிறக்கிறது என்பது ஒரு சிறப்பா? பிறக்கிற குழந்தைகள் எத்தனை பேர் வந்து ஒரு 1000ல் ஒரு 10 குழந்தையாவது கத்னா செஞ்ச மாதிரியே பிறக்கும், அந்த தோல் இல்லாமல் பிறக்கும். பிறக்கிற குழந்தைகள்ல எத்தனையோ பேர் அது மாதிரி பிறக்குவாங்க. அது ஒரு குறைபாடு. எத்தனையோ குறைபாடுகள் இருக்கிற மாதிரி அந்த நுனித்தோல் இல்லாமல் என்ன செய்யப்படும் சில குழந்தைகள் பிறக்கும் போதே பிறந்துடும். இது மாதிரி 100கணக்கில் பிறந்திருக்கு. இதில் என்ன சிறப்பு சொல்ல வர்றீங்க? இது யார் ஐவிட்னஸ் பார்த்தா இது எதுக்கு மக்கள்கிட்ட போய் சொல்றீங்க? இதனால என்ன அந்தஸ்து இருக்குன்னு நீங்க நினைக்க வர்றீங்க அப்படின்னு சொல்லி யார் கேட்கிறா? இப்னுல் கையும் அவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. உண்மையில் என்னன்னு கேட்டா, கத்னா செய்யறதை பொறுத்த வரைக்கும் நம்ம வழங்கி கொள்ளணும். யாரு செஞ்சா, அது எந்த தேதியில் செஞ்சாங்கன்னு நமக்கு ரெக்கார்டு இல்லாமல் இருக்கு. ஏன்னா அது அந்த காலத்தில் ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நபீன் ஆன பிறகு தான் கவனிப்பாங்க. 40வது வயசுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் கவனிப்பாங்க. சின்ன குழந்தையில கத்னா பண்ணி இருந்தால் அது நமக்கு ரெக்கார்டாக கிடைச்சிருக்காது. ஆனால் பொதுவான ஒரு அம்சம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹம்சும் மினல் ஃபித்ரா, 5 காரியங்கள் இருக்கின்றன, அது வந்து இயற்கையான காரியங்களை போல இருக்கின்றன அப்படிங்கிறாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள், மக்காவில் இருந்த காபிர்கள் எல்லாம் இப்ராஹிம் நபியுடைய உம்மத்து என்று சொல்லிக் கொண்டார்கள். வழித்தோன்றல் என்று அந்த வழியில் வந்தவங்க தானே. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த காலத்தில் வாழ்ந்த குறைஷிகள் எல்லாருமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இப்ராஹிம் நபி சொன்ன எல்லாத்தையும் மாற்றி விட்டாங்க. சொல்றது இப்ராஹிம் நபி என்று சொல்லிக்கிறது, ஆனால் இப்ராஹிம் நபி செஞ்ச எதையாவது செய்யறாங்களான்னு கேட்டா செய்ய மாட்டேங்கிறாங்க. டோட்டலா இப்ராஹிம் நபியுடைய எல்லாத்தையுமே மாற்றி நாசமாக்கி வச்சு விட்டாங்க. ஆனால் அப்படி நாசமாக்கினா கூட 5 காரியம் மாத்திரம் இப்ராஹிம் நபி செஞ்சது அப்படியே செய்யறாங்க இவங்க. அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ராஹிம் நபி செஞ்ச எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. ஒரு அல்லாஹ் வணங்க சொன்னதுக்கு பதிலாக 360 கொண்டே வணங்கிட்டாங்க. ட்ரெஸ் போட்டு வணங்க சொன்னா நிர்வாணம் போய் வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லாஹ் அச்சத்தோட வணங்குன்னு சொன்னா சீட் அடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது வணக்கமாக்கிட்டாங்க. இப்படி எல்லா விஷயத்தையும் இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றலாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த காபிர்கள் வந்து மாத்திட்டாங்க. ஆனாலும் அவங்கள்ட்ட சில காரியங்கள் இப்ராஹிம் நபி காரியம் மிச்சமா இருந்துச்சு. அது 5 காரியம். அது என்ன 5 காரியம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த கத்னா பண்றது ஒண்ணு, எல்லாத்தையும் மாத்தி விட்டாங்க. இந்த கத்னா பண்றது என்பது இப்ராஹிம் நபிட்ட இருந்துச்சு, அதை மட்டும் தொடர்ந்து செஞ்சுட்டே வர்றாங்க. இப்போ நம்மளும் செய்யறோம்ல, தொழுவ மாட்டான், நோன்பு வைக்க மாட்டான், பள்ளியாசு பக்கமும் வரமாட்டான், சுண்ணத்து மட்டும் கரெக்டாக பண்ணிடுவான். இப்போ பண்றோமா இல்லையா? இயற்கையாக நடக்கிற மாதிரி 14 நூற்றாண்டு ஆகிட்டா கூட இஸ்லாத்தை அறவே பேட மாட்டான். கம்யூனிசம் பேசுவான், நாத்தியம் பேசுவான், முஸ்லீம்னு சொல்லிக்கிடுவான், அவன் வீட்டு பிள்ளைக்கு கரெக்டாக செஞ்சு விடுவான், சுண்ணத்து பண்ணிடுறானே இல்லையா? இந்த மாதிரி மக்கா காபிர்கள் என்ன பண்ணாங்களாம், எல்லாத்தையும் விட்டு விட்டாங்க. இந்த 5 காரியத்தை மட்டும் செஞ்சாங்க. ஒன்று என்னன்னு கேட்டால் கத்னா கரெக்டாக பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இஸ்திஹ்தாத் என்று சொன்னால் மறைவான இடங்களில் உள்ள முடிகளை நீக்கிறது, அக்குள்ள அந்த மாதிரி அந்த முடிகளை நீக்கிறது, அதை பண்ணிடுவாங்க. மர்மஸ்தானத்துடைய முடிகளை நீக்குவது, அக்குள்ள உள்ள முடிகளை நீக்கிறது 3வது. தக்லீமுல் அல்ஃபார், நகத்தை வெட்டிக்கிறது, கரெக்டாக வெட்டிக்கிறாங்க. இந்த அரபிகள் ஜாகிலியா காலத்தில் கூட அவங்கள்ட்ட உள்ள ஒரு நல்ல பழக்கம் என்னன்னு கேட்டால், இந்த காடு மாதிரி இப்படி விட்டுருவாங்க. சில அம்பு கடப்பத்தை இப்படி பெருசாக இருக்கும், முட்டி எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க மத குருமார்கள்னு சொல்லிட்டு, அது அவங்கள்ட்ட கிடையாது. ஜாகிலியாக்களாக இருந்தால் கூட அவங்கள கரெக்டாக இருந்திருக்காங்க, கரெக்டாக எடுத்துருவாங்களாம். அறியாமல் கால மக்கள் தான் இருந்தாலும் இந்த அக்குள் முடி, மர்மஸ்தானத்து முடியெல்லாம் கரெக்டாக நீக்கிடுவாங்க, அதை செஞ்சிருவாங்க. நகத்தை வெட்டிடுவாங்க. ஜாகிலி மக்கள் தான், அபூஜகில் உள்பட நகத்தை இப்படி வளர்த்து வச்சுக்கிறது கிடையாது, நகத்தை கரெக்டாக வெட்டிடுவாங்க. மீசையை வந்து இப்படி வாயை மூடுற அளவுக்கு வைக்க மாட்டாங்க, கரெக்டாக உதவுற அளவுக்கு கணக்கு பண்ணி வெட்டி எடுத்துருவாங்க. அப்போ மீசையை வெட்டுறது, அதே மாதிரி வந்து நகத்தை வெட்டுறது, அக்குள் முடியை நீக்கிறது, மர்மஸ்தானத்தில் உள்ள முடியை நீக்கிறது, சுண்ணத்து பண்றது. இந்த 5 விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் நபி வழியை அப்படியே கடைப்பிடிக்கிறாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் வந்து புகாரியில 5889, 5891, 6297 இதெல்லாம் இருக்குது. இதில் நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டால், இந்த கத்னா செய்கிறது என்பது ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னாடியே அவங்க சமூக வழக்கத்தில் இருந்து கொண்டிருந்தது. இப்ராஹிம் நபி காலத்தில் இருந்து ரசூலுல்லாஹ் பிறந்த காலம் வரைக்கும், நபி ஆகிற காலம் வரைக்கும் பார்த்தா இதை கரெக்டாக செஞ்சாங்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் செஞ்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் வந்து புதுசாக சொல்லி கொடுத்த ஒரு மேட்டரா இருந்தால் தான் அவங்களுக்கு யார் கத்னா பண்ணான்னு கேள்வி வரும். இந்த கத்னா என்பது ரசூலுல்லாஹ் முதல் கொண்டு வந்தாங்களா? இல்லை.
ஹத்னா என்பது இப்ராஹிம் நபி மூலமா வந்திருக்கிறது. இப்ராஹிம் நபிக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் இடைவெளி இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இப்ராஹிம் நபி கொண்டு வந்த அந்த சுன்னத்து செய்கிற முறை அன்றைய ரசூலுல்லாஹ் பிறக்கக்கூடிய காலத்திலும் அந்த மக்கள்கிட்ட காணப்பட்டுச்சு. அப்ப நம்ம என்ன விளங்கிற முடியும்? எல்லா காரியம் செஞ்ச மாதிரி அது பண்ணியிருப்பாங்க. எல்லா குழந்தைக்கும் செஞ்சிருக்காங்கல்ல, அலிக்கு செஞ்சிருக்கிறாங்க. அபூஜஹல் சுன்னத்து பண்ணப்பட்ட ஆள் தானே. ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து அபூஜஹலுக்கு சுன்னத்து பண்ணப்பட்டுச்சு, ரசூலுல்லாஹ்வுக்கு பண்ணப்பட்டுச்சு. அப்ப அபூஜஹலுக்கு யார் பண்ணா? ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னாடி அபூஜஹலுக்கு பண்ணியிருந்தாங்கல்ல. அபூஜஹலுக்கு அவங்க அத்தாவோ தாத்தாவோ பண்ணாருன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதே மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த சுன்னத்து என்பது என்னமோ ரசூலுல்லாஹ் தான் முதல் சொல்லி கொடுத்த மாதிரியும், அதனால அவங்களுக்கு பண்ணாம விடுபட்டு இருக்க கூடாது. அப்ப ஏதாவது ஒரு கதையை கொண்டாக்கணும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்த சுன்னத்து செய்யற முறை எப்படி வச்சுன்னு இவங்களுக்கு விளங்கல, இந்த ஹதீஸெல்லாம் பார்க்கல, இவங்களும் ஐடியா பண்றாங்க சுன்னத்துன்னு பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ ரசூலுல்லாஹ் 40 வயசுல வந்தா நபிங்கிறாங்க, சுன்னத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு செய்யாமல் இருந்திருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம்னு ஐடியா பண்றாங்க. பிறக்கும் போதே செஞ்சுட்டாங்க, இது கதை டேலி ஆயிரும். அப்ப ரசூலுல்லாஹ் 40க்கு பிறகு செஞ்சா ரெக்கார்ட்ல இருக்கும்ல, 40க்கு பிறகு ரசூலுல்லாஹ் சுன்னத் செஞ்ச ஆதாரம் கிடையாது, நம்மளையெல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அப்பன்னா ரசூலுல்லாஹ் சுன்னத்து இல்லாம இருந்தா நல்லா இருக்காத, அதுக்கு என்ன பண்ணிடுவோம், நம்ம ஒரு கதையை உண்டாக்கிடுவோம், பிறக்கும் போதே செய்யப்பட்டாங்க, உனக்கு அந்த கதையெல்லாம் தேவை கிடையாது. இது ரசூலுல்லாஹ் உண்டாக்குன சுன்னத்து கிடையாது, இது இப்ராஹிம் சுன்னத். ஹத்னா பண்ணுவது என்பது யாருடைய சுன்னத்து? இப்ராஹிம் நபியுடைய சுன்னத். அதை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்கள். அதனாலதான் மூசா நபிக்கு பண்ணப்பட்டுச்சு, ஈசா நபிக்கு பண்ணப்பட்டுச்சு, எல்லா நபிமார்களுக்கும் பண்ணப்பட்டதாக பைபிள்ல கூட நீங்க எடுத்து பார்க்கலாம். எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லி பைபிள்ல இப்ராஹிம் நபிக்கு பிந்தி வந்த எல்லாருமே செய்தார்கள் வருகிறது. இது ஒரு மேட்ரு. அதனால அரபுகள்கிட்ட இந்த பழக்கம் இருக்கிறது. அதே மாதிரி புகாரியில் 6299 என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் எனக்கெல்லாம் ஹத்னா செஞ்சுட்டாங்க. இப்னு அப்பாஸ் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் மௌத்தா போனாங்களே அப்போவெல்லாம் அவங்க மௌத்தா போகும்போது எனக்கு ஹத்னா செஞ்சிருந்துச்சு அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு அவரை விளக்கம் செய்கிறாரு. கானூலா யக்தத்தினூர் ரஜுல ஹத்தா யுத்ரிக்க, பருவ வயசு அடைஞ்சாதான் ஹத்னா செய்யறது அந்த சமுதாயத்தில் வழக்கம் அப்படிங்கிறாரு. ஒரு 15 வயசு ஆகும்போது சுன்னத்து பண்ணிடுவாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது எனக்கு ஒரு 15 வயசு இருந்துச்சு, எனக்கு சுன்னத்தெல்லாம் பண்ணியிருந்துச்சு அப்படின்னு இப்னு அப்பாஸ் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் 6299 ஹதீஸ்ல நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மன்னர்களுக்கு கடிதங்கள் எழுதினாங்க. நமக்கெல்லாம் தெரியும், அந்த காலத்து ராஜாக்கள் மன்னர்களுக்கு கடிதங்களை அனுப்பி இஸ்லாத்துக்கு வாங்கன்னு அழைக்குவாங்க. அப்படி அழைக்கிற இடத்துல ஹெர்குலிஸ் என்ற மன்னருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதுறாங்க. அவர் கடிதம் எழுதின உடனே அந்த ஆள் என்ன பண்றாருன்னு கேட்டா, மக்களை எல்லாம் சபையெல்லாம் கூட்டுறாரு. நான் ஒரு கனவு கண்டேன் மக்கள்கிட்ட சொல்றார், நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல என்ன வருதுன்னு கேட்டா, ஹத்னா செய்திருக்கக்கூடிய ஒரு ராஜா, ஹத்னா செய்திருக்கக்கூடிய ஒரு ராஜா அவர் வந்து விட்டார், அவர் இந்த உலகத்தை எல்லாம் ஆள போகிறாரு, அவர் ஜெயிக்க போகிறார், இப்படி ஒரு கனவு நான் கண்டேன் அப்படி சொல்றார். யாரு? ஹெர்குலிஸ் மன்னர் தன்னுடைய சமூக மக்களை எல்லாம், அரசவை பிரதானிகளை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு, இந்த ஒரு ராஜா ஒருத்தர் கனவுல எனக்கு தெரியும், கனவுல சில விஷயங்களை காட்டலாம், ஜோசியம் இல்லை இது, கனவுல தான் நடக்கக்கூடிய செய்திகளை பற்றி ஒரு முன்னறிவிப்பு வரலாம். அவர் கனவுல கண்டதை சொல்றாரு. ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு சுன்னத் பண்ணி இருக்குது. அந்த ஆள் என்ன பண்றாருன்னு கேட்டா, ஒரு உலகத்தில் ஆள போகிற மாதிரி ஒரு கனவு எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இப்போ யார் ஹத்னா பண்றவங்க யார் இருக்கிறாங்கன்னு கேட்கிறாரு. ஹத்னா பண்ற மாதிரி எனக்கு காட்டப்பட்டுச்சு, ஹத்னா பண்ற ராஜா ஆட்சி பண்றாருன்னா எந்த சமுதாயத்தில் ஹத்னா பண்ணுவாங்கன்னு விசாரிக்கிறார் சபையில். சபையில் உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க, லைஸ யக்தத்தினும் இல்லல் யஹூத், யகூதிகள் தான் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஹத்னா பண்ணுவாங்க, யூதர்கள் மற்றவங்க யாரும் பண்றது இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப யகூதிகள்னா பிரச்சனை கிடையாது, அவங்கள பத்தி கவலைப்பட தேவையில்லை, இது வேற என்னமோ இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பற்றிய செய்தி வருது. ஒரு ஆள் அரபு நாட்டில் வந்திருக்கிறாரு, அவர் பிடிச்சிட்டு வாங்குறான். இந்த ஆள் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி, இந்த ஆளுக்கு முதல் ஹத்னா பண்ணியிருக்கான்னு பாருங்க. அரபு நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டு இது வர சொல்லி, இவருக்கு முதல் ஹத்னா பண்ணியிருக்கான்னு பாருங்க. ஆமா ஹத்னா பண்ணிருக்கு, பிடிச்சிக்கொண்டு பார்க்குறாங்க, ஹத்னா பண்ணியிருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அவர் விசாரிக்கிறார் அந்த சகாபிட்ட, எப்போ நீ யார், ஏன் ஹத்னா பண்ணுறீங்க, நீ எந்த சமுதாயத்தை சேர்ந்தாலே? நாங்கள் அரபு சேர்ந்தாலே, அரபுகள்லாம் ஹத்னா பண்ணுவாங்களா? ஆமாம் ஹத்னா பண்ணுவாங்க. புதுசாக யாரும் ஏதோ ஒரு கொள்கையை சொல்லி பிறந்திருக்கிறார் உங்கள் ஊரில்? ஆமாம் முகமது ஒரு ஆள் பிறந்திருக்காரு. அந்த ஆள் தான், அவர் தான் கனவுல வருங்கிறார். இவர் யாரு? அந்த ஹெர்குலிஸ் மன்னர். எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இவன் கனவையெல்லாம் விட்டு தெலுங்க, ஒரு காவியருடைய கனவு, அது டாபிக் இல்லை. அரபுகள் ஹத்னா செய்வார்கள் என்ற ஒரு மெசேஜ் புகாரியில் 7வது ஹதீஸ் நீங்க பார்க்கலாம், பெரிய ஹதீஸ்.
7வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கத்னா பண்றது என்பதற்கு நீங்க கதையெல்லாம் கற்பனை பண்ண தேவையில்லை. அந்த சமூகத்தில் அரபுகள்கிட்ட ஒரு வழக்கமா இருந்தது, எல்லாரும் பண்ணுவாங்க. இப்ராஹிம் நபிகிட்ட இருந்து தொண்டு தொட்டு வரக்கூடிய ஒரு வழக்கம். அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கத்னா செய்யப்பட்டுருச்சு அப்படின்னு வழங்கணும்னா அதுல ஒரு குழப்பம் வராது. இது ஒரு கத்னா செய்யற மேட்ரு. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் பிறக்கும்போது சஜிதாவுல பிறந்தாங்களாம். எல்லாருமே பிறக்கலையாம், இப்படி சஜிதாவுல வந்து விழுந்துட்டாங்களாம். இதெல்லாம் யார் பார்த்துருந்தது? இதெல்லாம் பெருசம் பார்த்த ஆளுக்கு தான் சொல்ல முடியும். பெற்ற தாய்க்கு சொல்ல முடியும், தாய் கூட சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் அவங்க இருக்கிற அந்த வேதனை அது கூட சொல்ல முடியாது. யார் பிரசவம் பார்த்தாங்களோ அவங்களுக்கு தான் சொல்ல முடியும். இந்த பிறந்த நேரத்தில் நடந்த செய்தி அல்லது ரசூலுல்லாஹ் சொன்னா ஏற்றுக்கலாம், வஹீல் அல்ல அறிவிச்சு கொடுத்துருக்கலாம். அவங்கள இட்டுக்கட்டி சொல்ல மாட்டாங்க. அப்ப அல்லாவும் சொல்லல, ரசூலும் சொல்லல. இது மாதிரி அவங்களுடைய பிறப்பை பற்றி ஏராளமான கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். இதுகள் எல்லாம் நம்ம வந்து களை எடுக்கணும். அவங்களுக்கே தெரியல இது ஒரு கட்டுக்கதை, இது குர்ஆனுக்கு மாத்தமான கதை, இப்படி ஒரு சம்பவமா நடக்கல. வரலாறுன்னு சொன்னா அந்த கட்டுக்கதை தான் வரலாறு ஆயிடுச்சு.